Namaste. Greetings to all of you. Grandmaster Sherlock Huxley The Existence of God is Self-Evident இந்த புத்தகத்திலிருந்து இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்திரம் என்னங்கிறத இப்போ படிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் டேயில் இந்த சூத்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நாம் ஒரு வாட்டி ரீக்ளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் இஸ் செல்ஃப் எவிடென்ட் நான் பழைய எடிஷன்லேருந்து ஆரம்பித்தேன் முதல்ல. அப்புறம் அந்த நியூ எடிஷனில் நிறைய வித்தியாசமான சூத்ராஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம அந்த நியூ எடிஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். நான் என்ன நினச்சேன்னா, அந்த நியூ எடிஷன் இருக்கிறதுனால ஏற்கனவே படித்ததை நம்ம விட்டுட்டு நியூ எடிஷன்லேருந்து இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்காக அந்த படித்த சூத்ராஸ்லாம் ரிப்பீட் ஆகிதுன்னா அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் சூத்ராஸ்க்கு படிக்காத சூத்ராக்கு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த சீக்வன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் என்ன காரணத்துக்காக அந்த சூத்ராஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த 8 இது வரைக்கும் நம்ம படித்த சூத்ராஸ் புது எடிஷன்லேருந்து அதுக்கப்புறம் அதே பழைய சூத்ரா நம்ம படித்தோன்னா நம்ம கான்செப்ட் மாறுது, நம்ம யோசிக்கிற விதம் மாறுது, நம்மளுடைய அனுபவங்கள் மாறுது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இது என்னோடய அபிப்பிராயம் தான். ஆனால் நான் சொல்லும்போது உங்களுக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏற்கனவே படித்த சூத்ராஸ் மாதிரி இருந்தால் கூட நான் இந்த சீக்வன்ஸ்லேயே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னைக்குலேருந்து அந்த ஓல்டு சூத்ராஸ்லேருந்து ரிப்பீட் ஆன சிலது வந்தால் கூட அது புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து பார்த்துக்கோங்க. இந்த 8 சூத்ராஸ் கேட்டுட்டு இந்த சூத்ராவை கேளுங்க. அண்ட் தென் அந்த பழைய சூத்ராஸை தனியாக ஒரு நாள் கேட்பாங்க. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கூட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்? இப்போது நம்ம சூத்ராக்குள்ள போகலாம். Principle of omnipresence. Based on inner experiences and experiments, consciousness travels infinitely faster than the speed of light and in all directions. One experiences a certain degree of omnipresence. Different levels of consciousness travels at different speeds. Although the broadcasting tower is in one place, the signal is omnipresent within a certain radius. The radius of omnipresence depends on the power of the broadcasting tower. God is omnipresent. Soul is omnipresent up to a certain radius depending on how much spiritual power it has. Omnipresence சொல்றது ஒரு யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி, அது ஒரு கொள்கை மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அழிவற்ற கொள்கை அது. இந்த வார்த்தைக்கு இல்லை, இந்த காலகட்டத்துக்கில், பழைய காலகட்டத்தில் இல்லை வரப்போகிறதுக்கும் அது பொருந்துமா அப்படின்னு பார்த்தா எந்த காலகட்டத்துக்கும் பொருந்தும் உண்மைகளை தான் நம்ம பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை கொண்டது ஒரு பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை உணர்றதுக்கு கான்செப்ட், நம்ம படிக்கக்கூடிய கான்செப்டை வச்சு உங்கள் மனதினால் மூளையினால் உணர்ந்தறிந்த அறிவை பயன்படுத்தி இந்த சூத்ராவை புரிய முயற்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இந்த சூத்ரா புரியறதுக்கான ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தன்னை உடல் நினச்சி பார்க்கக்கூடிய ஆள் தாம் எங்கும் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மைண்ட் ஆல்மோஸ்ட் ஷேட்டர் ஆகிடும் இல்லையா? உடலுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, இதை தாண்டி நான் எங்கேயுமே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கொள்கையை புரிந்துக்கணும் அப்படின்னாலே ஆத்மாங்கிற உணர்வு இருந்து அதோட அனுபவம் இருந்தால் தான் இந்த சூத்ராவை உணர முடியும். இந்த ஆத்மாங்கிற உணர்வு இல்லாத, அனுபவம் இல்லாத ஆள் இந்த சூத்ராவை அது கிட்ட கூட போக முடியாது. இது படிக்க முடியும், இது படித்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய அனுபவத்துலேருந்து, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேருந்து உள்ளுணர்வுனா என்னது? உள்ளுணர்வோடு இருக்கிறது யார்? ஆத்மா. அந்த ஆத்மா ஒளி வடிவமான அந்த ஒளி, எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை கொண்ட அந்த ஒளி, ஒளினா எந்த வேகத்தில் அது ட்ராவல் ஆகும்?
ஒளியோட வேகத்தை விட அதிகமாக ட்ராவல் ஆகக்கூடிய தன்மை இந்த உள்ளுணர்வு சொல்லக்கூடிய கான்ஷியஸ்னஸ்க்கு இருக்குது. விழிப்புணர்வு, உள்ளுணர்வு, ஐ ஆம் கான்ஷியஸ், இது எல்லாமே அந்த ஆத்மாவை தான் கொடுக்குது. இந்த ஆத்மாவுடைய ஒளி ஸ்பீடோட லைட்டோட ஸ்பீடை விட பல்வேறு மடங்கு வேகமாக ட்ராவல் பண்ணுது. எந்த திசை நோக்கி? எல்லா திசை நோக்கி எப்படி சொல்கிறாங்க. எப்படி சூரியன் இருக்கு வச்சுக்கோங்க. சூரியனோட ஒளி எந்த திசை நோக்கி ஒளி வீசுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லா திசை நோக்கி, ரைட்? 360 degrees on the 2-dimensional level, yeah. ஆனால் அது 3rd, 4th, 5th dimension இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? அப்போ எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம கண்ணுக்கு மூளைக்கு புலப்படாத பல டைரக்ஷன் வழியாகவும் அந்த ஒளி எல்லா திசை நோக்கியும் ஒளி வீசுது. இந்த அனுபவம் கொண்ட அந்த நபர் இந்த எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையை வெவ்வேறு லெவலில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். Different levels of consciousness travels at different speeds. அப்போது ஆத்மாவில் வெவ்வேறு வளர்ச்சி கொண்ட அந்த ஒளிகள் இருக்கு. ஒவ்வொரு கான்ஷியஸ்னஸும் ஒவ்வொரு வெவ்வேறு வளர்ச்சி கொண்ட அந்த கான்ஷியஸ்னஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது. இதுக்கான உதாரணம் என்ன சொல்ல பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராட்காஸ்டிங் டவர் இருக்குது வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது, இல்லை ஒரு ரேடியோ சிக்னல் ட்ரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு டவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டவர் ஒரு இடத்துல தான் இருக்குது, ஆனால் அந்த சிக்னல் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. பழைய காலத்தில் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா அது சொல்ல முடியாத மாதிரி ஒரு நிலை இருந்தது. ஆனால் இப்போ ரேடியோன்னு ஒன்று இருக்குது, ரேடியோ ப்ராட்காஸ்டிங் டவர் ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் சிக்னல் கண்ணுக்கு தெரியாமல் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொன்னால் சின்ன குழந்தை கூட அதை புரிஞ்சிக்க முடியும். வைஃபை எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். அப்போது எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை கொண்ட அந்த ஒளி கண்ணுக்கு புலப்படாமல் இருக்குது, ஆனால் அதோட ப்ரெசன்ஸ் எங்கும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறத கண்கூடாக இப்போ தெரியக்கூடிய நிலை இருக்கிறதுனால கிராண்ட் மாஸ்டர் குறிப்பாக இந்த உதாரணத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அந்த டவர் ஒரு இடத்துல இருக்குது, பல இடத்துல அந்த சிக்னல் இருக்குது அப்படின்னா அந்த ஆம்னி ப்ரெசன்ஸ், அந்த எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை கொண்ட அந்த சிக்னல் வெவ்வேறு ரேடியஸ் அந்த டவரோட பவருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. The radius of omnipresence depends on the power of the broadcasting tower. அப்போது கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். கடவுளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணற்ற ஆத்மாக்கள், அதுவும் ஒவ்வொன்றும் தனித்தனி ப்ராட்காஸ்டிங் டவர் மாதிரி தான். ஒவ்வொன்றும் ஒளி வடிவமான ஆத்மா தான். அந்த ஒவ்வொரு ஒளியும் வெவ்வேறு ஸ்பீடில் அவங்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடில் அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார். The soul is omnipresent to a certain radius depending on how much spiritual power it has. அப்போது ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுள் எங்கும் நிறைந்திருப்பது போலேயே அதுவும் ஒரு இடத்துல இருக்கும்போதே பல்வேறு இடத்துல இருக்கும் தன்மை கொண்டதாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களுடைய ஆன்மீக சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையும் மாறுபடுது. புஸ்தகத்தில் இருக்கிறத மாதிரி படித்து எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணோன்னா இது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இது அனுபவமாக இருந்தால் தான் நம்ம இதை உணர்ந்தறியக்கூடிய ஒரு வாய்ப்போ இல்லை சந்தர்ப்பமோ கிடைக்கும். கிராண்ட் மாஸ்டருடைய அனுபவம் வேறு, நம்ம படிக்க முயற்சி பண்ணி அதிலேருந்து அனுபவத்தை சேகரிக்கிறது வேறு. இந்த பர்டிகுலர் சூத்ராவை நம்ம திரும்ப படிக்கலான்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்னென்னா, கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படிங்கிறது கண்கூட புலப்பட்டால் கூட இல்லை, அந்த பூக்களை பார்க்கும்போது, நம்மளுடைய இருதயத்தை பார்க்கும்போது, கண்களை பார்க்கும்போது, ஒவ்வொன்றும் இந்த உலகத்தில் பிரமாதமான முறையில் இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது கூட நம்மளால் இவ்வளோ அதிபுத்திசாலித்தனம் கொண்ட அந்த பேரொளி, தெய்வீக அன்பு, அறிவு, சக்தி கொண்ட அந்த ஒளி, அதுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் நம்ம இயங்கிட்டுருக்கோம். அதுக்குள்ளே தான் நம்ம அசைந்து வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத ஒவ்வொரு நொடியிலையும் நம்மளுக்கு உணரக்கூடிய தன்மை இருந்தால் கூட, ஒவ்வொரு நொடியிலையும் நமக்கு உணரக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட, ஆனால் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பொருள்களை பார்த்துட்டு எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை கொண்ட அந்த கடவுளை மறந்துடுறோம். இது மறக்கும்போது தான் இன்னைக்கு படித்த சூத்ரா நமக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு செடியோ மரத்தையோ கொடிகளையோ பூக்களையோ பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கும் போது அதை லேபிள் பண்ணாமல் அதோட அதோட தெய்வீக தன்மையை உணரக்கூடிய தன்மை கொண்டவங்களுக்கு, அவங்களுடைய ஆத்மாவோட ஒளி எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை கொண்டதுங்கிறத அனுபவிக்கிறவங்களுக்கு இந்த சூத்ரா ஒரு புது செய்தியை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். விஷ் யூ a great day. Namaste.